தமிழ்நாட்டில் இதுதான் புண்ணிய பூமின்னு ஏதேதோ காமிச்சு இத்தனை நாளா நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க சார். இன்னைய தேதிக்கு தமிழ்நாட்டில் புண்ணிய பூமினா அது ஈரோடு தான். ஈரோடு தான். நம்மளாம் 10 தொகுதியெல்லாம் பாவம் பண்ணிட்டோம். மொத்த புண்ணியமும் ஈரோட்டுக்குள்ளதான் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்காங்க. என்ன பார்த்துக்கல, 4 வருஷத்துல 3 தேர்தல். இந்த லட்சணத்துல 2026 இன்னொரு தேர்தல் வேற. சந்தோஷமா இருக்கடா, ஈரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு போங்கடா. வைத்தறிச்சல்ல சொல்ல சார், நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றது? இந்த மாதிரி நம்ம புலம்புனா பரவாயில்ல, நம்மள மாதிரியே இன்னொரு குரூப் இதை விட மோசமா புலம்பிக்கிட்டு இருக்கு. என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம்? எதுக்கடுத்தாலும் இப்படி நீங்க மாட்டுக்கு வாக் அவுட் பண்ணிட்டு போனீங்கன்னா இது என்ன சட்டசபையா, தேர்தலியா? டச்சு விட்டு போயிருப்பியா? நீங்க போற ஸ்பீடை பார்த்தா 2026க்கு நீங்க உள்ள வருவீங்களான்றதே டவுட்டா இருக்கு. அதாவது எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறாங்க. இப்ப ஐயாவை நேரடியா பார்த்தா கேட்கறாங்க, கட்சியை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு நீங்க கட்சியை கையில எடுத்தீங்களா, இல்ல உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக கட்சியை எடுத்து கையில வச்சிருக்கீங்களா? எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு சொல்லி ஐயாவத்தான் ஆளாளுக்கு ஒரு அங்குசத்தை எடுத்து ஆள் சைட்லையும் குத்தி குத்தி கேட்கிறாயலாம். பார்த்துருவோமா? மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. ஈரோட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப என்ன ரேஞ்சில் திரியிறாங்கன்னா, அந்த ரோடு என்ன விலை, இந்த தெரு என்ன விலை, ஆனா அந்த மழை என்ன விலை, சீக்கிரம் சொல்றா, வாங்கி போட்டா பின்னால யூஸ் ஆகும்டா அப்படின்ற ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒரு கேள்வி. ஈரோடு இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா? ஐயா ஈவிகே இளங்கோவன் லாஸ்ட் இயர் டிசம்பர்ல அவர் தவறி போயிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷனை நடத்துவாங்க. ஏன்னா ரொம்ப கிட்டன்ஸ்ல இருக்கு இல்லையா, அடுத்த வருஷம் 26ல் மறுபடியும் எலெக்ஷன் வந்துடும். நடத்துவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டவுட். ஆனா கண்டிப்பா 6 மாதத்துக்குள்ள நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு ரூல் வேற இருக்கிறதுனால இப்ப டெல்லி எலெக்ஷனோட சேர்த்தாப்புல இதையும் ஒரு இடைத்தேர்தலை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஜனவரி 17 நினைக்கிறேன், 17 வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். லாஸ்ட் நாள் 20ஆம் தேதி அவங்க கேண்டிடேட்டை ஃபைனல் பண்ணுவாங்க. ஃபெப் 5 எலெக்ஷனு, ஃபெப் 8 ரிசல்ட். ஒட்டு மொத்தமா இந்த இன்னும் ரொம்ப ஒரு 20 நாளைக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிருன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஸ்பீடா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இந்த இடைத்தேர்தலில் மொத்தம் 3 இது. அதாவது இந்த இடைத்தேர்தல் வரப்போற 2026க்கு ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸா இருக்குமா, அதாவது ஒரு ட்ரெய்லரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதை வச்சு நீங்க அதை எடை போட முடியாது. அதே நேரத்தில் இதை வச்சு அங்கே நடக்க போறதுக்கு சில சேஞ்சஸ், அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வாங்கல, அதை மாற்றத்துக்கான வேலைகளை நிறைய பார்ப்பாங்க. இதுல ஒரு வேலை திமுக, அதாவது இப்போ முதல்ல இதுல 3 விதமாக இருந்துச்சு. திமுகவா காங்கிரஸா போட்டி போட போறது, 2வது அதிமுக போட்டி போடுமா போடாதா, 3வது அப்படி போட்டி போட்டா யாரு கூட உட்காந்து போட்டி போடுவா. இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷனாவே எல்லார் மைண்ட்லயும் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ இதுல ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்த திமுக கூட்டணியில இருக்கவங்க யாரு இருந்தாலும் ஜெயிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. தோத்துட்டா, ஒருவேளை இந்த இடத்துல தோத்துட்டா, அதுக்கப்புறம் வந்து இதையே ஒரு பெருசா ஊதி பாருங்க, அத ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்ல, அந்த மாதிரி திமுக மக்கள்கிட்ட இருக்க அந்த இதை வந்து நம்பிக்கையை வந்து இழந்துருச்சு அப்படின்னு வந்து அதை ப்ரொபகேட்டா பண்றதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாம் பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஜெயிச்சுட்டா பிரச்சனை இல்லை, தோத்துட்டா இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இதை ஒரு ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஈஸி பாயிண்ட். இந்த கையில வெண்ணெயை வச்சுட்டு ஏன்டா நெய் கலையிறன்னு கேட்பாங்கல்ல, அந்த கதை தான் இது. அதை எடப்பாடியாரு இப்ப எப்படி எகிரி அடிப்பாரு பாரு அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கப்ப நான் போட்டியிலேருந்து விளைவிக்கிறேன், நான் வரல, என்னை எப்படி நான் இறங்கி நான் போட்டி போடுவேன் நீ நினைச்ச அப்படின்ற மாதிரி ஐயா வாக் அவுட் கொடுத்துட்டார். விக்கிரவாண்டியிலே வாக்கு கொடுத்தாரு, இங்க கொடுக்க மாட்டாரான்னு சில பேர் கேட்கலாம். விக்கிரவாண்டியில போட்டி போறதுக்கும் ஈரோட்ல போட்டி போறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. கொங்கு ஐயாவோட சொந்த கிரவுண்டு, அதான் இந்த இடம் எங்க கோட்டை அப்படின்னு அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்பயுமே அதிமுகவோட கொங்கோட அந்த பவர் தான்
கை தூக்கி நிக்குது. அவங்களுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கிறாங்கன்ற ஒரு பிம்பமே அதிமுகல இருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல இங்க ஐயா போட்டி போடலன்னா ஐயாவோட மனநிலைமை எப்படி இருக்கு? அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். அதாவது இப்ப ஐயா சொல்றாரு இல்லையா, திமுகனா அடக்குமுறை, வன்முறை, இன்னும் இது அதிகார பலம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து எங்களால எப்படி போட்டி போட முடியும்? இதை எவனாச்சும் ஒரு சில்லற பைய சொல்லியிருந்தானா பரவாயில்ல. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இங்க வர்றான் பாத்தீங்களா, அவன் சொன்னா இப்ப ஆம் ஆத்மி சொன்னா பரவாயில்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆம் ஆத்மி சொன்னா பரவாயில்ல, பகுஜன் சமாஜ் கட்சி சொன்னா பரவாயில்ல, அதிமுக இந்த வார்த்தையை சொல்லலாமா? எல்லாருக்குமே அந்த கேள்விதான் இருக்கு. ஐயா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீன்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. உங்களை முதற்கொண்டு யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. தோப்பம் தான். ஆனா எந்த அளவுக்கு டஃப் கொடுத்து தோப்போம் அப்படின்றதுல இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. ஐயாவுக்கு ஏற்கனவே இந்த 2017 ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து ஆரம்பிச்சு 2024 இப்போ லோக்சபா வரைக்கும் 10 தேர்தலில் ஐயா தோல்வி. அதனால தான் ஐயாவுக்கு 10 தோல்வி பழனிசாமின்ற ஒரு பேரை கொண்டு வந்தாங்க. அதை 11 ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் விக்கிரவாண்டியில் ஐயா படாத பாடுபட்டார். அதை எப்படியாவது ஆட்டையை களைச்சி விட்டுறணும்ட்டு. இப்போ அதே ஃபார்முலாவை தான் ஈரோட்லையும் கொண்டு வராரு. அதுக்கு ஏதோ ஒரு சாயத்தை சொல்லி பூசிக்கிட்டு இருக்காப்புல நீங்களே. ஆனா அங்க இருக்கிற அத்தனை பேருமே ஐயா பரவாயில்ல, நாம உள்ள இறங்கி, ஏன்னா அங்க விக்கிரவாண்டியில ஐயா போட்டி போடாத ஒரே காரணத்தினால பாமக எவ்வளவு தூரம் முன்னாடி போச்சுன்றது விட்டு கொடுத்துட்டாரு. இப்ப அதே மாதிரி ஈரோட்ல பாஜக, ஏன்னா பாஜக கண்டிப்பா போட்டி போட்டுட்டாங்க, நாம் தமிழரும் போட்டி போட்டுட்டாங்க. இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா, நாம் தமிழரை விட இது அதிமுக கீழே போயிடுச்சா? பாசகவை விட அதிமுக கீழே போயிடுச்சா? அந்த அளவுக்கு பயந்துருந்தா எதுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க? இப்ப காசு செலவாகும், பணம் செலவாகும், பொருள் செலவாகும், அதாவது பேரு கட்டு போயிடும். இதுக்கு மேல கட்டு போறதுக்கு ஒண்ணு பெருசாலாம் இங்க கிடையாது. ஐயா நீங்க ஜெயிச்சாதான் அவன் சாக்காயிருவேன், நெஞ்ச பிடிச்சுக்கிறான். தோத்துட்டா ரொம்ப கேஷுவலா நீங்க அப்பயும் இதே பதில சொல்லலாம். அதோட அதிகார பலம், காசு, அதோட அராஜகம், வன்முறை, என்ன வேணுமோ இப்ப நீங்க கொடுக்குற அந்த வார்த்தைகளை ஆஃப்டர் த எலெக்ஷனு கொடுக்கலாம். ஆனா ஐயாவுக்கு என்ன ஒரு பயம்னா, ஒருவேளை இதுல நம்ம போய் 2 வரல 3க்கு போயிட்டோம்னா, 3வது இடத்துக்கு போயிட்டோம்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் இன்னும் ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கப்புறம் போறவன் வர்றவெல்லாம் நமக்கு சல்யூட் அடிச்சது பார்த்தாம நம்ம அவங்களுக்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு பயந்து அதாவது நம்ம கையெழுத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாம போயிடும், நமக்கு ஃபேஸ் வேல்யூன்றது இல்லாமலே ஆயிடும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அதை தவிர்க்கிறதுக்காக இங்க போயிருக்க. அதுக்கப்புறம் தேமுதிகவோ போட்டியிலேருந்து விலகுறேன்ட்டு. நான் என்ன சொல்றேன், நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பொலிட்டிக்கலை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற தைரியம் இருக்கு அப்படின்றத மக்கள் நம்பணும்ல. இவங்க சரியான வெறும் அறிக்கை மட்டும் கிடையாது, இறங்கி ஒரு போராட்டம் பண்றது மட்டும் கிடையாது, உண்மையிலேயே எங்க போராடணுமோ அங்க போராடுறதுக்கு எல்லா தகுதியும் இவங்களுக்கு இருக்கு. அதிமுகவை வழி நடத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற ப்ரூவ் பண்ற தருணம் இதுதான். அதை விட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியா போயிருன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. இந்த பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருந்துருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே கணக்கு தான். கணத்து தவளையாவே ஐயா எடப்பாடியார் இருக்காரோ? எதுக்கு இல்லப்பா, இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, பனையூர்ல உட்கார்ந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, பனையூர்ல மட்டும்தான் பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் களத்துக்கே வராம நான் யாரு நான் யாரு நான் யாரு நான் கண்டிப்பா உன்னை தூக்கி காமிப்பேன் சொன்னா அது எப்படி நம்புவாங்கன்றான். கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க. ஐயா சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம், சின்னத்துல எதனா பிரச்சனை இருக்குமோ, ஏன்னா இவர் புகழேந்தி அண்ணன் கேஸை போட்டு அதை மறுபடியும் ரீகன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. கேளுங்க, அதுலயும் அந்த சின்னத்தை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் போயிட்டு ஒரு வார்த்தை கேட்டு வந்திருக்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. அது வேற பிரச்சனையா இருக்கு. ஒருவேளை சின்ன வராம வேற ஏதாவது சின்ன இன்னும் கொஞ்சம் சின்ன இருந்தாலே பொழப்பு சிரிப்பா சிரிக்கும். இதுல சின்னமும் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு நினைப்பு ஐயாவுக்கு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கா என்னவோ. ஆனா எது எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன, அதாவது எதுவுமே இல்லைனாலும் நீங்க முன்னாடி போய் நிக்கிறீன்ற தைரியத்துல பின்னாடி இறங்கி நிக்கிறது, வேலை பார்க்கறதுக்கு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான தைரியத்தை கொடுக்க வேண்டிய டயம் இது. நீங்க மாட்டுக்கு வழி விட்டு ஒதுங்கி 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 இதுக்கு பேசாம ஒட்டு மொத்தமா ஒதுங்கிடலாம்ல, அரசியலை விட்டே ஒதுங்கிடலாம்ல. அடுத்து எவனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு அவன் அதை எடுத்து நடத்துவான் இல்லையா? இதைத்தான் எல்லாரும் கேட்குறாங்க. ஐயா இறங்குனது முழுக்க முழுக்க அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதை தவிர
கட்சி வந்து இதுவாயிரும், தோத்து போயிடும். எந்த இப்ப ஜெயலலிதா போட்டி போட்ட எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சுட்டாலா என்ன? எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சுட்டாலா என்ன? அதிமுக தமிழ்நாட்டில் எவ்வளவு இடங்களை தோத்து இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. ஆனா இது இடைத்தேர்தல் தானே. இடைத்தேர்தலில் தோத்தா எந்த அவமானமும் கிடையாது. பொது தேர்தலில் தோத்ததுக்கே நம்ம அவமானப்பட போறது இல்லை. இடைத்தேர்தலில் என்ன அவமானன்ற? ஒருவேளை காசு செலவாயிடும், பண செலவாயிடும், கொடுக்க முடியாது. பிஸ்னஸா பண்றீங்க? பாலிடிக்ஸ் சார். தொடர்ந்து நம்மளை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறதா இல்லையா? அதை செஞ்சிருக்கணும், அதை செய்யலை. அப்புறம் இதுக்கு மேலே ஐயாவோட அந்த என்ன முடிவு, ஐயாவுக்கு வந்து அந்த திறமை, அந்த ஆளுமை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த ஆளுமை உண்மையில ஐயா கிட்ட இருக்கா இல்லை ஐயாவை விட்டு ஓடி போச்சா அப்படின்றது ஐயாவை கேட்டு தெரிஞ்சுக்கட்டும். அப்புறம் திமுக போட்டி போடுமா இல்லை காங்கிரஸ் போட்டி போடுமா? ஏன்னா அது இதுக்கு முன்னாடி திருமானி வேற இருந்தார். அதுக்கப்புறம் ஐயா ஈவிகே இளங்கோவன் இருந்தார். அடுத்து இதே மாதிரி காங்கிரஸ்ல ஒரு ஆள் தான் உள்ள கொண்டு வருவாங்க ஈரோட்டில் அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாருக்கும் இருந்தது. இன்ஃபேக்ட் காங்கிரஸே அந்த நினப்புல இருந்துச்சு. இவர் செல்வ பெருந்தகையே சொன்னாப்லையே, நாங்கள் இவங்களை வரலட்சுமியை கேட்டோம், மிஸ்ஸஸ் ஈவிகே இளங்கோ அவங்கள கேட்டோம். கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து முடியாதுன்றாங்க. 10 தேதி நைட்டு வரைக்கும் அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல காங்கிரஸ் தான் நின்றுருக்கோம். பட் அவங்க முடியாதுன்றாங்க. அதனால திமுக அப்ரோச் பண்ணி பேசி முடிவு பண்ணி இவரை சந்திரகுமார் ஐயாவை இறக்கியிருக்கோம். அதுக்கு நாங்கள் அங்கே முடிவு, இதைத்தான் அவங்களுக்குள்ள சொன்னது. ரெண்டாவது, இந்த இடத்துல திமுக எக்காரணத்தை முதற்கொண்டு தோத்துடக்கூடாதுன்றதுல அவங்க வந்து ஒரு முடிவாக இருக்காங்க. ஏன்னா சாதாரணமாக இப்போ எதுக்காக வந்து ஐயா எடப்பாடியார் வந்து பயப்படுறாருன்னா, கண்டிப்பாக அடி வாங்குவோன்னு தெரியும். ஆனால் இந்த இதில் மரண அடி வாங்குவோம் தெரியும். லாஸ்ட் டைம் வந்து இதில் ஈரோடு இடைத்தேர்தல் அப்பயே அவருக்கு தெரியும் அடி வாங்குவோம்ட்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மோதி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோதலாம். ஆனால் இந்த டைம் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தது நேரடியாக திமுகவே உள்ள இறங்குது அப்படின்றப்போ அவங்க எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்படி இறங்கி வேலை பார்க்குறப்ப நம்ம மேலே சோத்தை மட்டும் எடுத்து அடிக்க மாட்டாங்க, சேர்த்து எடுத்து அடிப்பாங்க அப்படின்றது அவர் நல்லாவே தெரிஞ்சதுனால தான் அவர் இதுலேருந்து ஒதுங்கிக்கிட்டார். உண்மை அதுதான். பயப்படாமல், அதாவது நமக்கு என்னப்பா, யாருக்கு கண்ணுக்கும் படாமல் ஓரமாக யாருக்கும் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம், நம்ம ஒரு தலைவர்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற ஒரு நினப்பில் ஐயா அங்கனுக்குள்ள இப்போ உட்கார்ந்துருக்காரு. அவரோட பயம் உண்மையிலே ரொம்ப நியாயமான பயம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அதை சொல்லலை, குட்டிச்சாக்கள்லாம் கூட்டி வந்து அடிப்பாங்க. இதுக்கப்புறமே ஏதாச்சும் ஒன்று ஆயிட்டா அந்த இடத்துல இருக்கிற மரியாதையை எப்படியாவது காவந்து பண்ணிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு நினப்புல தான் ஐயா இந்த ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிச்சதா ஒரு தகவல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் ஆனால் நல்லா கேட்பாங்க, உள்ள இருக்கிறனே கேட்பாங்க. இந்த 15 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, இன்னும் ஒரு எலெக்ஷனில் கூட ஜெயிச்சதே இல்லை. எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் கொஞ்சம் கூட அசராமல் இறங்கி எவ்வளவு எலெக்ஷன்லையும் காம்படிஷனுக்கு வந்து கலந்துக்கிறாப்புல. அவர்கிட்ட இருக்கிற தைரியம் இப்பேற்பட்ட ஆளுமை பட்டம் மட்டும்தான் குறைச்சா புரட்சி தமிழர். அந்த இந்த பட்டம் கேடா அப்படின்னு வந்து கேட்குற அளவுக்கு அவர் கொண்டாந்து இறக்கி விட்டாருன்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதுக்கப்புறம் ஐயா இறங்குவாரா இல்லை வழக்கம் போல வழி விட்டு பேசாமல் இல்லை அடுத்தவங்களுக்கு வழி விட்டு இளைஞர்கள் முன்னேறட்டும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் செய்வாரான்னு தெரியல. இதில் ஐயா ஓபிஎஸ் வேற இடையில நாங்கள் கூட்டணி கட்சியில் கேட்டு முடியும். உண்மையிலே ஐயா இபிஎஸ்க்கு இதுதான் ரொம்ப டார்ச்சராக இருக்கு. தனியாக உட்காந்துட்டு நீ ரொம்ப கொடையிறாயா அந்த ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் இருப்பார். ஐயாவுக்கு 2026 எலெக்ஷனில் போட்டி போகிற ஒரு தைரியத்தை அந்த தைரிய லட்சுமி தரணும்னு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி.